கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கு கடந்து செல்லலாம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆபகுக்கின் புஸ்தகம், ஆபகுக் சாப்டர் 3 verse 18, 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கவனிப்போம். யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். களி கூறுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இங்கிலீஷ். Yet I will rejoice in the Lord. Rejoice in the Lord. I will be joyful in God my Savior. Amen. Joyful போட்டுருக்கு இல்லையா? Joyful. கன்னடா, தெலுங்கு. ನಾನು ಯೆಹೋವನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸಿಸುವೆನು, ನನ್ನ ರಕ್ಷಕನಾದ ದೇವರಲ್ಲಿ ಆನಂದಿಸುವೆನು. ಉಲ್ಲಾಸಿಸುವೆನು, ಆನಂದಿಸುವೆನು. ತೆಲುಗುಲೇ యెహోవా యందు ఆనందించెదను, నా రక్షణకర్త అయిన నా దేవుని యందు నేను సంతోషించెదను. ஆமென். சொல்லுங்க ஆமென். எப்படி போட்டிருக்குது? மறுபடியும் தெலுங்குல படிங்க. నేను యెహోవా యందు ఆనందించెదను, ஆனந்திச்சேனோ. నా రక్షణకర్త అయిన నా దేవుని యందు నేను సంతోషించెదను. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபகுக் புஸ்தகமே பைபிள்ல ரொம்ப சின்ன சின்ன புஸ்தகமா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை கடந்து போக முடியாமல் குழம்பி நின்ன ஒரு தீர்க்கதரிசி தான் யாரு? இந்த ஆபகுக். ஆனா அவருடைய புஸ்தகத்தில் எழுதும் போது இப்படியாக எழுதுறாரு, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன அருமையான வார்த்தை பாருங்களேன். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம எப்பவுமே கர்த்தருக்குள்ள, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருக்கட்டும், லைஃப்னாலே அது நிறைய பிரச்சனைகள் நிறைஞ்சதான் வாழ்க்கை இல்லையா? லைஃப்னாலே நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கும். இதுல நிறைய பேர் எதை இழந்துடுறாங்க? இந்த பிரச்சனைகள் அவங்க சந்தோஷம் முழுவதும் என்ன செஞ்சிருது? அந்த பிரச்சனை எடுத்துக்கிடுது. உங்களை எப்பவுமே எப்படிப்பட்ட மனுஷனா அவங்க பிரச்சனைகள் மாற்றி விடுகிறது? எப்பவுமே துக்கம் நிறைஞ்சவங்களா, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு வேதனை உங்களை எப்பவுமே போட்டு உங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? எப்பவுமே என்ன பண்ணுது? உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. இதுல நிறைய நேரம் எதை மறந்துடுறோம்? மகிழ்ச்சின்றதே மறந்துடுறோம். ஒரு ஊர்ல பெரிய புயல் காற்று வீச ஆரம்பிச்சுச்சான். திடீர்னு என்ன வந்துச்சான்? மழை வந்து அந்த சிட்டி ஃபுல்லா தண்ணினால என்ன செஞ்சிருச்சான்? நிரம்பிருச்சு. ரீசெண்டா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில பார்த்துருப்போம், இங்க பெங்களூர்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ அந்த சூழ்நிலையில அந்த தண்ணி நிறைஞ்ச பகுதியில ஒரு விசுவாசி இருந்தார், ஒரு தேவனை அறிந்த பிள்ளை. அவர் என்ன பண்ணாராம்? தண்ணி வர 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 என்ன செய்யறதுன்னே தெரியல. சபையில தான் கத்து கொடுத்திருக்கிறோமே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துருச்சான். அவர் அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாதான். என்ன செய்யறதுன்னு அந்த மனுஷன் குழம்பி போய் இருக்கும்போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. எல்லாரும் ஐயோ அம்மானு கதறிக்கிட்டு இருக்கும்போது
இவர் ஒண்டி கொஞ்சம் தனியா போய் சும்மா ஆரம்பிச்சார். இந்தவரே, பயங்கரமான ஆபத்துல இருக்கேன், என்ன நோக்கி கூப்பிடு, நான் வருவேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப நீங்க வாங்கன்னு. கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா தன்னால தண்ணியில மிதந்துகிட்டே ஒரு போட்டு வந்திருக்கு. வள்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கணும், அந்த வள்ளத்துல ஏறி தள்ளி கிள்ளி எங்க வந்து சேர்ந்திருக்கணும், எங்கேயாவது நல்ல ஏரியாவுக்கு. இல்ல அவரே தானே வர்றேன்னாரு. வள்ளம் தானே வந்திருக்கு, நமக்கு இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, யாரோ தப்பிச்சு போட்டா அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதுல ஒரு 4-5 பேர் ஏறி என்ன செய்யிட்டாங்களாம், அவங்க போயிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் விட்டு இந்த மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா காப்பாத்துறதுக்கு ஒரு டீம் வரும் பாருங்க, அவங்க வந்தாங்களாம். கூப்பிட்டாங்களாம், தம்பி தண்ணி ஜாஸ்தி வந்துகிட்டு இருப்போம், வந்துரு வந்துரு. இல்ல பரவாயில்ல நீங்க போங்க, அவரு வரேன் இருக்காரு. யாரு அவரு? பேதுரு தண்ணியில முங்கும் போது யார் வந்தா? வசனம் எப்படி எப்படியெல்லாம் பேசுறானுங்க பாருங்க. நம்ம ஆளுங்க டிசைனா பேசுவாங்க. நம்மளே ஒண்ணு நினைப்போம், உலகம் இன்னொன்னு நினைக்கும். அதான் பிரசங்கம். சொல்லுங்க. இப்ப இந்த பைபிளுக்கு எவன் இப்படி கத்து கொடுத்தானோ தெரியல. ஏன்னா பேதுருவை ரட்சிக்க, சீசர்களை காப்பாத்த யார் வந்தது? இயேசு வந்தாரு வெள்ளத்துல. என்னைக்கு அப்படி வருவாரு. அக்கினி சூளையிலே பாட்டு பாடின மாதிரி இறங்கி வந்தவர் வரப்போறாரு. காத்துக்கிட்டு இருந்தானா, கடைசியில யாருமே வரலையா, தண்ணியிலே வந்து செத்து போயிட்டான். பரலோகத்துக்கு போயிருக்கான். நம்ம சபையில வந்து சில ஆட்கள் உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, வெர்றன்னு அங்கேயும் வெர்றன்னு இருந்தான். பார்த்தாரு, அடே சைஸா இருக்க ஆளு, உன் மேல கொஞ்சம் கோவத்துல இருக்கேன் நான். ரொம்ப மோசமா இருக்கிறியப்பா, என்னதான் உனக்கு கோபம் சொல்லேன். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் வருவேன்னு சொன்னீங்க தானே, எங்க வந்தீங்க? நானா அறிவு கட்டவனே நாரா? என்னடா என்ன என்ன பார்த்தா அறிவு கட்டவனன்றீங்க? ஏண்டா, உன்னைய காப்பாத்தணும் தானே அந்த வள்ளத்தை அனுப்பி வச்சேன், அந்த ரசிக்கிறவங்களை அந்த காப்பாத்துறவங்க போட்ட கூட அனுப்பி வச்சேன் தானடா, அதுல ஏறி வந்து தொலைஞ்சிருக்க வேண்டியதானடா, அறிவு கட்ட மேலேனாரா? அப்பதான் இவனுக்கே தெரிய வந்துச்சு, இதெல்லாம் எனக்காகத்தான் நீங்க அனுப்பி வச்சீங்களா? இது தெரியாம நான் உங்க மேல கோபமாலாம் இருக்கிறேன். நான் சில நேரங்கள்ல நம்மளை சுத்தி நமக்கான, நம்மளை காப்பாற்றக்கூடிய அல்லது நமக்கு உதவி செய்யக்கூடிய, இல்லைன்னா நம்மளை ஒரு கட்டத்துல நம்மளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நடத்தக்கூடிய நிறைய சந்தோஷமான காரியங்களை கர்த்தர் வச்சிருப்பார். சில நேரத்துல இந்த பிரச்சனைகள் நம்மை சூழும் போது இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம பிரச்சனை மாத்திரம்தான் பெருசா தெரியும். அதுதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்குள்ள இருக்கிறையா எப்படி இரு, மன மகிழ்ச்சியா இரு. உன் மனச எப்படி வச்சுக்கோ, ஹாப்பியா வச்சுக்கோ. the happiness. ನಿನ್ನ ಹೃದಯ ಸಂತೋಷವಾದ ಹೃದಯವಾಗಿರಬೇಕು. ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. ಬಡವನಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಶ್ರೀಮಂತರಿಗೂ ಸಮಸ್ಯೆ ಇದೆ. ಎಂತ ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿಯಾದ್ರೇನೋ ಅವನಿಗೆ ಏನಿದೆ, ಸಮಸ್ಯೆಗಳಿದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ಇದೆ, ನೋವುಗಳಿದೆ, ತಡ್ಕೊಳ್ಳಕ್ಕಾಗದೆ ಪ್ರಾಬ್ಲಗಳಿದೆ. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡೋದು? ಅದಕ್ಕಿಂತ ಯಾವಾಗ ನೋಡಿದಿರೆ துக்கத்தின்றே பானபாத்திரம் பாடிக்கிட்டே இருக்க முடியுமா? சாக் வீட்டுல பாடுற பாட்ட மலையாளத்துல புரியல இல்லையா? புரிஞ்சா? கர்த்தர் எனக்கு என்னத்தை கொடுத்துட்டாராம்? துக்கத்தின்றே, துக்கத்தோட பானபாத்திரம் தண்ணிய கொடுத்திருக்கிறாரு. கசப்ப கூட சந்தோஷமா குடிச்சவரியா ஏசப்பா. கசப்பான காடிய கொடுத்தப்ப கூட அதை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு குடிச்சவரு. அவமானங்களை சந்தோஷமா எடுத்துக்கொண்டவர். வெள்ளிக்கிழமை சொல்லியிருப்பேன், ஏசாயா 53 அதிகாரம் 10வது வசனத்துல தேவன் அவரை என்ன செய்தாராம்?
நொறுக்க சித்தமானார். பாடுகளுக்கு என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். கதறினார் சிலுவையில, என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த பாடுகள் நடுவுல ஒரு வார்த்தை கூட பேசல. சத்துரு, உங்க எனிமி எப்பவுமே உங்க முகத்தை எப்படி வாட பண்றது, உங்களை எப்படி ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் உங்களை சோர்வடைய வைக்கிறது, உங்களை எப்படி எப்படி உங்களை ஒரு துக்கமான மனுஷனா மத்தவங்களுக்கு காட்டணும். உங்க வேலையில, உங்க ஃபேமிலியில நீங்க எப்பவுமே எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும்? எப்பவும் உங்க ரூம்ல பாட்டு சத்தம் கேட்கணும். எப்படி? சோர்ந்து போனா நமக்கே நம்ம பாடிக்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் என்ன செய்வேன்? களி கூறுவேன். ஒரு ஜாய்ஃபுல்னஸ், ஒரு ஹாப்பினஸ் எப்பவுமே நம்ம லைஃப்ல இருக்கணும். என்னுடைய பிள்ளைகளே, பைபிள் இன்னும் அழகா சொல்லுது. Proverbs chapter, சங்கீத நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. எப்படி போட்டிருக்குது? ஔஷதா. தெலுங்கு, கன்னடா, தமிழ். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு பைபிள் சொல்லுது. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. தெலுங்குல எப்படி போட்டிருக்கு? ஆரோக்கிய காரணம், சந்தோஷவாத மனசு. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குது? A cheerful heart is a good medicine. மெடிசன், மருந்துயா. சந்தோஷமான, அதாவது மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்க மகிழ்ச்சியா இருந்து பாருங்களேன். 60 வயசுல 80 வயசுல சுகர் வராது, பிபி வராது. மகிழ்ச்சியா இருக்க, ஹாப்பியா இருந்து பாருங்க. உங்களை எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களை எப்படி வச்சுக்கோங்க? சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஏன் சிறு பிள்ளைகளை சொன்னார்? சிறு பிள்ளைகளை பார்த்திருக்கீங்களா? சிறு பிள்ளைங்களை, சின்ன பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? அவங்க கூட விளையாண்டு இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க கூட இருந்து பாருங்களேன், டைம் போறதே தெரியாது. கபடமற்ற அந்த குழந்தைத்தனம், கபடமற்ற அந்த பிள்ளைகளுடைய அழகு பேச்சுகள் அவ்வளவு நல்லா இருக்கும். அதனாலதான் இயேசு சொன்னாரே, நீங்கள் குழந்தைகளை போல மாற வேண்டும். நீ நிறைய பேருக்கு நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கணும்? இல்ல, கர்த்தர் ஒரு அண்ணாளுடைய துக்கத்தை பார்த்தவர். நிறைய பேர் நீங்க துக்கமா இருந்தா ஒரு நாள் உங்களை கர்த்தர் விரும்ப மாட்டார். ஏன்னா அவர் வந்ததே துக்கத்தை சந்தோஷமா மாற்றத்தான் இயேசு வந்தாரு. அதனாலதான் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். அப்போ சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க துக்க முகத்தோட இருக்கிறது நல்லதா? எப்பவுமே வேதனையோட இருக்கிறது நல்லதா? எப்பவுமே ஒரு விஷயத்தை குறிச்சு பாரப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நல்லதா? நடக்காத விஷயத்த, ஆகாத விஷயத்த, வாழ்க்கையில இது இனிமேல் நடக்காது, அதை குறிச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். எப்பவோ ஏதோ லைஃப்ல நடந்திருக்கும், அதை நினைச்சு இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம்.
நம்ம ஆளுங்க இந்த ஆணை கல்யாணத்துக்கு மேல அடிச்ச கதை. கல்யாணம் ஆகும்போது பொண்ணு மூக்கு எப்படி இருக்கு, வாய் எப்படி இருக்கு, ஒன்னும் அவன் கண்ணுக்கு தெரியாது. 2 பிள்ளைகள்லாம் பெத்து ஒரு 10-15 வருஷம் ஆயிக்கழிந்து தான் தெரியும். உன்னை விட இன்னொரு பொண்டாட்டி நல்லா கிடைச்சிருப்போம், பொண்ணு ரெடியா இருந்துச்சு. யார்கிட்ட? அதுவும் கட்டின பொண்டாட்டிக்கிட்டு. அந்த பேரை சொல்லும், அவளையே கெட்டிருக்க வேண்டியதானே. எல்லா ஆம்பளைங்கிட்ட போய் தனியா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, இந்த வார்த்தை அவன் வீட்டுல சொல்லி இருக்கிறானா இல்லையான்னு 100க்கு 101% சொல்லியிருப்பான். உங்களுக்கும் நாளைக்கு இதே கதிதான். ஃபர்ஸ்டே கேட்டுக்கோங்க, நல்லா பாத்துக்கோப்பா. 10 வருஷம் விட்டு நல்லா இல்ல, அது இல்ல, இது இல்ல, குண்டாக்குற, மெலிசாக்குற, ஹைட் ஆக்குற, முடிய காணும், முகரைய காணும்னா நடக்காது. இப்ப எப்படி இருக்கணும் அப்படியேதான் இருப்பேன். கொஞ்சம் மெலிசாமையில குண்டாவேன். இது 2ல ஏதோ ஒண்ணுதான் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, மன மகிழ்ச்சி, the happiness, நல்ல மெடிசன், நல்ல மருந்து, நல்ல மருந்து, நல்ல மருந்து. ஆனா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது என்னன்னு. நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது என்னன்னு. மகிழ்ச்சியா நம்ம ஏன் இருக்கணும்? எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள எப்படி இருப்போம்? துக்கமாவே இருக்கலாமே அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் லைஃபையே எப்படி மாத்திக்கிட்டாங்க? துக்கம் நிறைஞ்சதா மாத்திக்கிட்டாங்க. துக்கம் எப்ப பார்த்தாலும் துக்கம் 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 துக்கம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நெகோமியாவின் புஸ்தகம் நெகோமியா சாப்டர் 8:10 என்ன சொல்லுது பாருங்களேன். ஒரு செலிப்ரேஷனை பத்தி பேசுறாங்க. இது உங்களுக்கு கடந்த நாட்களில் சொல்லி கொடுத்திருக்கிறேன். நெகோமியாவின் புஸ்தகம் 8:10 பாருங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசனப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே ஒரு விசுவாசிக்கு என்னதான் ஸ்ட்ரெங்த்ன்றார். ಕರ್ತನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿ ಇರುವುದೇ ನಿಮ್ಮ ಏನು ಸ್ಟ್ರೆಂತ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. எப்படி போட்டுருக்கு இங்கிலீஷ்ல அந்த வேர்ட் ஒண்டி படிங்க. Do not grieve, for the joy of the Lord is your strength. Amen. The joyful of the என்னதான் Lord is your strength. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதே என்னன்னு போட்டிருக்குது, ஸ்ட்ரென்த், பலம். நிறைய பேருக்கு தெரியல. ஒரு மகிழ்ச்சின்றது அது உன்னுடைய ஸ்ட்ரென்த்னு உனக்கு தெரியல. ஒரு ஹாப்பினஸ்ன்றது அது உன்னுடைய என்னதான் ஸ்ட்ரென்த். நீங்க எந்த ஒரு காரியத்தையும் வேண்டா வெறுப்போட செஞ்சு பாருங்க. எந்த காரியமா இருந்தாலும் சமையல் கூட வேண்டா வெறுப்பா செஞ்சு பாருங்க, அன்னைக்கு நல்லாவே இருக்காது. அதே அந்த சமையலை ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியா செஞ்சு பாருங்க, அது அவ்வளவு அருமையா இருக்கும். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு விஷயம், பிரச்சனைகள் இருக்கு, ஆனா உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்றாரு. உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னதான்? நீ மன மகிழ்ச்சியா இருப்பதுதான். நிறைய பேருக்கு தெரியல. ஏன் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? ஏன் துக்கத்தோடு இருந்தா தான் கர்த்தர் என்ன செய்வாரு? கர்த்தர் என்ன செய்வாரு? என்ன பாப்பாரு. அண்ணா கூட அப்படித்தான் ஒரு புரிதலோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்ப நிறைய பேர் பாருங்க, அண்ணாள மாதிரி இருதயத்தை ஊத்துறேன் ஆண்டவரே, அண்ணாள மாதிரி ஜெபிக்கிறேன், அண்ணாள மாதிரி அழுகிறேன், அண்ணாள மாதிரி குடிகாரி ஆயிட்டேன். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் அண்ணாள் என்ன ஆனான்னு உங்களுக்கு தெரியுமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 சாமுவேல் சாப்டர் 1 verse 18. அப்பொழுது அவள்
உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு பாருங்க, கிடைத்தது தேவனுடைய கண்களிலே, தேவ மனுஷனுடைய கண்களிலே தயவு கிடைத்தபடியால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் போட்டிருக்குதா, அதுக்கு பின்னாடி, அதுக்கு அப்புறமா அவ என்ன செய்யலையா, முகமா இருக்கவில்லை. நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இத? அண்ணாள் அழுதானதான் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டை டெய்லி அண்ணாள் என்னதான் பண்ணி வச்சிருந்தா, தேவ வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பதாக, அவ வாழ்க்கையை குறித்த நம்பிக்கைக்குரிய வார்த்தை வெளிப்படுவதற்கு முன்பதாக அவருடைய முகமெல்லாம் எப்படி இருந்துச்சாம், துக்கமா இருந்துச்சாம், அழுக, கண்ணீரு, எப்போதும் தன்னோட இருதயத்தை தேவ சமூகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம், ஊச்சிக்கிட்டே இருந்தா. எப்போ? தேவ வார்த்தை கிடைப்பதற்கு முன்பாக. ஆனா எப்போ தேவ வார்த்தை வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சோ, எப்ப தேவ வார்த்தை வெளிப்பட்டுச்சோ, கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுதே, அண்ணால் அதுக்கு அப்புறமா என்ன ஆகல, துக்க முகமாய் இருந்ததில்லை. யோசித்து பாருங்க, நீங்க எத்தனை நாள் உங்க துக்க முகத்தை காணிச்சிருப்பீங்க? எத்தனை நாள் உங்க துக்க முகத்தை காணிச்சிருப்பீங்க? உங்க வீட்டுல, உங்க வேலையில, சபையில, இல்ல ஆண்டவர்கிட்ட நினைக்கிறீங்களா, நான் என் துக்க முகத்தை காட்டின உடனே ஆண்டவர் சந்தோஷப்பட்டுவார் நினைக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்ச நேரம் துக்க முகத்தோட இருந்து பாருங்க. உங்க ஒய்ஃபு கிட்டயோ, இல்ல உங்க கணவனார்கிட்டயோ, இல்ல உங்க பிள்ளைகிட்டயோ, உங்க பெற்றோர்கிட்டயோ கொஞ்ச நேரம் 1 ஹவர் துக்க முகமா இருந்து பாருங்க. என்ன கேட்பாங்க? அடுத்த கேள்வி, என்ன ஆச்சு? இருக்கு பிடிச்சிருச்சா? கேக்குறாங்களா இல்லையா? அப்போ ஒரு சாதாரண மனுஷனுக்கு நம்ம துக்கமா இருந்தா அவனுக்கு என்ன ஆகிறது இல்ல, அவனுக்கு பிடிக்கிறது இல்ல. உங்க ஃப்ரெண்டுங்க, உங்களுக்கு ஒரு 5 ஃப்ரெண்டு இருக்கிறான்னு வைங்க, ஒரு நாள் நீங்க 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுமா? ஏன் எல்லாரும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்னதான்? ஹாப்பினஸ், சந்தோஷம். உங்க கணவனாட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க மனைவி கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டு பாருங்க. ஒய்ஃப் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நல்ல கணவனார். அதே உங்க மனைவி கிட்ட போய் கேட்டு பாருங்க, என் வீட்டுக்காரர் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நமக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். பெற்றோர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைங்க அவங்க வாழ்நாள் எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது அழுகணும், கல்யாணம் பண்ணி போகும்போது அழுகணும், கல்யாணம் பண்ணி கொடுத்து கழிஞ்சு என் பிள்ளை அங்க அழுதுகிட்டே இருக்கணும்னா எந்த பெற்றோராவது சொல்லுவாங்களா? மாமியார் வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, அது மருமகனுக்கு போன் பண்றாங்க, எப்பா பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு. இன்னும் 2 நாள் விட்டு போன் பண்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மறுபடியும் எப்ப எப்படி இருக்கா? இப்பவும் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? நீங்க அழுது யார அழ வைக்கிறீங்க? தேவன் உங்களை எதுக்கு தெரிஞ்சு எடுத்திருக்கிறாரே? நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்படி. எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்? அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். ஓனர் வந்து இன்னைக்கு சம்பளம் வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அக்கௌண்டே பாத்துக்கிறீங்க, அன்னைக்கு போடாம விட்டான், மறுநாள் உம்முன்னு போய் நிக்கிறீங்க. நீங்க உம்முன்னு இருந்தா அவங்க உடனே மனம் திரும்பிடுவான் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் 4 நாள் இவன் இப்படியே கிடக்கட்டுன்னு விட்டுருவான். ஒரு ஜாய்ஃபுல்லா போய் பேசி பாருங்க, ஒரு நம்பிக்கையோட பேசி பாருங்க. அந்த பிரச்சனையே ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்படி இருந்து பாருங்களேன், உங்களை தனியா கூப்பிட்டு காசு கொடுக்கும். நான் ஒரு ஸ்தாபனத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஸ்தாபனத்துல 67-70 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த பாஸ்டர்ஸுங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் ஏதாவது அவங்க ஸ்கூல் டைமோ எப்பமோ
அவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி என்ன கொடுப்பாங்க, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பாஸ், அதாவது தலைமை போதகர் இருக்கிறார் இல்லையா, ஒரு நாள் என்ன ஒண்ணுமே கண்டுக்கிடல, அவர் என்ன கண்டுக்கிடவே இல்லை. எப்பவுமே நான் என்ன நினைப்பேன்னா, அவர்கிட்ட போய் என் பிரச்சனையவோ என் பர்சனல் விஷயத்தை நான் ஷேரே பண்ண மாட்டேன். ஆனா ஒரு நாள் எல்லாருக்கும் காசெல்லாம் கொடுத்துட்டாங்க, என்னைய கண்டுக்கிடவே இல்லை. அந்த கார் எடுத்துட்டு போயிட்டார். போயிட்டு 1 கிலோமீட்டருக்கு போய் கழிஞ்சு எனக்கு போன் அடிக்கிறாரு, இந்த பைக் எடுத்துட்டு வான்றாரு. நானும் பைக் எடுத்துட்டு சல்லிருக்காரு, நீ அவர் கவர் வச்சிருக்காரு கொடுத்தார். என்ன சொன்னார் தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தான் கொடுத்தேன், உனக்கு நிறைய பணம் இருக்கு, அதனாலதான் அவங்க தனியா கூப்பிடலான்னு வந்துட்டேன்னு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. சில நேரத்துல நமக்கு தனியா ஒரு பெஸ்ட வச்சிருப்பாரு, நம்ம அதுக்குள்ள குறுக்கு புத்தி வந்துடக்கூடாது. எனக்கு கொடுத்தா போயிட்டாரு இந்த மனுஷன். எதையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கணும், எதையுமே ஒரு சந்தோஷமா எடுத்துக்கோ. ஒண்ணு நடக்கலையா, ஒண்ணு ஆகலையா, ஒண்ணு நம்ம நினைச்சதுக்கு மாறா நடக்குதா, உடனே வீட்டுல வந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா நீ துக்கத்துல இருக்கிறது. இப்போ வீட்டுல உள்ளவங்க யாரும் நீ துக்கத்துல வந்திருக்குன்னு நினைச்சு, பிசாசு வந்திருக்கு நினைச்சு யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஏன்னா வந்த வரப்ப அப்படி. புரியுதா நான் சொல்றேன்? ஒரு கோபம் யாரோ வந்துட்டு ஃபீலிங்கா உட்காந்துருக்காங்க, பேசுவோமா நம்ம? இந்த ஆள் வந்திருக்கிற நிலைமை சரியில்லை, எல்லாம் அவங்க ரூமுக்குள்ள போங்கப்பான்னு சொல்லுது. ஜாய்ஃபுல்னஸ், ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் ஒரு ஃபேமிலியில. ஒரு லைஃப்ல என்ன வேலைனா செய்யுங்க, என்னன்னா செய்யுங்க. ஒரு சென்னையில ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா, அவங்க வந்து கிளீன் பண்ணக்கூடிய வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்குது, பெரிய நிறைய இப்ப இருக்கிற விலையில பாத்தீங்கன்னா பெரிய நிறைய தங்கம். இவ்வளவுக்கும் அந்த அம்மா கிட்ட பாவம் ஒரு குண்டூசி என்ன இல்ல, தங்கம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கோல்டு கிடைச்சப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த உரிமையாளரை பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சு ஸ்டேஷன்ல போய் சொல்லி அவங்கள வர வச்சு கொடுத்துட்டாங்க. நல்ல மனசு இல்லையா? ஒரு ஆமீன் சொல்லுங்க. நல்ல மனச. சரி, சோத்திரம். நமக்கு இருந்தா நல்லது. கிறிஸ்தவங்களை நினைக்கும் போது பயமாத்தான் இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நேத்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாம் வந்துச்சு. நேத்து மலேசியாவில இருந்து ஒரு பாராட்டு அந்த அம்மாவை தேடி வருது. மலேசியாவுடைய பிரசிடென்ட் என்னத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு, ஒரு மோதிரம். அங்கிருந்து அவங்க செக்ரட்டரி அனுப்பி இத போய் அந்த அம்மாவுக்கு போட்டுட்டு வாங்க. எங்கேயோ நடந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு முஸ்லிம்காரருக்கு சாட்சி சொன்னேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆளோட ஒரு சாட்சி சொன்னேன். பல நாடுகள் அந்த ஆளை கொண்டாடுனாங்க. உண்மைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு மனுஷனே, ஒரு நல்ல மனுஷனுடைய சுபாவத்தை பாராட்டும் போது, நீங்க எவ்வளவுதான் பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளவுதான் ப்ராப்ளம் இருக்கட்டும், ஆண்டவருக்கு முன்னாடி வந்து சிரித்த முகமாய் வந்திடுவேன் அப்படின்னீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, பரவாயில்லப்பா, என் பிள்ளைக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் இவன் எப்படி இருக்கான், எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னுட்டு சந்தோஷப்படுவாரு, இன்னும் பிளஸ் பண்ணுவாரு. இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உங்க மனசு சந்தோஷமா இருக்குதா? உங்களை பிசாசு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க சந்தோஷத்தை எப்படி சந்தோஷத்தை புடுங்கலான்னு தான் பார்ப்பான். உன் மன மகிழ்ச்சிக்குரிய காரியம் ஏதோ, உன் சந்தோஷத்துக்குரிய காரியம் ஏதோ, நீ எப்போ ஹாப்பியா இருப்ப அதை எடுக்கலான்னு தான் நினைப்பான். நீ பறி கொடுத்துட்டு உட்காந்துட்டு தான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்க. மன மகிழ்ச்சி
நல்ல ஒரு ஔஷதம். மன மகிழ்ச்சி உங்க பலனா இருக்குது. தேவனுடைய நல்ல வார்த்தைகளை நினைச்சு பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைங்க. ஜெரமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க பாப்போம். ஜெரமியா chapter 29 10-11. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல எத்தனை வருஷம் அடிமையா இருந்தாங்களாம்? 70 வருஷம். 70 வருஷம் முடிஞ்ச பின்பு 70 வருஷம் முடிஞ்ச பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு நான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 70 வருஷத்துக்கு பின்னாடி நான் உங்களை சந்தித்து இவ்விடத்திற்கு மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வரும்படி உங்கள் மேல் என் நல் வார்த்தையை உங்கள் மேல் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை என்ன செய்வேன்றாரு? நிறைவேற பண்ணுவேன். இப்ப கர்த்தர் நிறைய சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகள், வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை வச்சிருக்கிறாரு? நிறைய நல்ல வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு, நல்ல விஷயங்களை வச்சிருக்கிறாரு. மறந்துடக்கூடாது. ஏதோ லைஃப்ல ஏதோ ஒரு சூழ்நிலையை கடந்து போறீங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷனை கடந்து போறீங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கடந்து போறீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்தை கடந்து போறீங்க. உடனே உடைஞ்சு போயிடக்கூடாது. சிறையிருப்பை திருப்புகிற நாள் ஒன்று உண்டு. ஜெபிக்கிறேன், உபவாசம் எடுக்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆனா நான் நினைக்கிறதுக்கு எல்லாமே என் லைஃப்ல ஏதோ நடந்துகிட்டு இருக்குது, ஆப்போசிட்டா நடந்துகிட்டு இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க. தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற எல்லா நல்ல வார்த்தைகளையும் என்ன செய்வாராம்? நிறைவேற பண்ணுவார். 11ஆவது வசனத்தை படிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரிலே எப்படி இருக்கிறேன்? நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். பாத்தீங்களா எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை எனக்கு கொடுக்க, எனக்கு கொடுக்க. என் வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதிர்பார்த்த காரியம் நடக்கலன்னு அடிக்கடி என் மனசு என்ன ஆயிடுது? மனம் அடிவாகுது. யோசேப்புடைய வாழ்க்கையில தேவ திட்டம் இருந்துச்சு, தேவ தரிசனம் இருந்துச்சு, தேவனுடைய நோக்கம் இருந்துச்சு. எல்லாம் தேவன் சொன்னபடி நடந்துச்சா? தேவன் சொன்னதுக்கு மாறா நடந்துச்சா? தரிசனம் இருக்குப்பா, போத்திபார் வருவார்னு சொன்னார் இல்லையா? தரிசனம் இருக்கு, உன் தம்பி உங்க அண்ணனுங்களே உன்னை புளியில போட்டு நல்லா மெரிக்க போறானுங்கன்னு சொன்னார். சொல்றீங்க சொன்னபடியே நடந்துச்சு? சொன்னபடி நடக்கல, சொன்னதுக்கு மாறா நடந்துச்சு. சில நேரத்துல வாக்குத்தத்தம் இருக்கும், கர்த்தர் பேசின வார்த்தையை பார்த்து நீயே சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்ப. இதெல்லாம் நடக்கிறதா? ஏன்னா இந்த அபிரகாமும் சாராளும் அப்படித்தான் சிரிச்சாங்களாம். அபிரகாமும் சாராளும் சிரிச்சாங்களாம். பாருங்க, எடுத்து பாருங்களேன். ஆதியாகமம் 17:17 படிங்க. 17:17, ஆதியாகமம் 18:12, ஜெனிசிஸ் சாப்டர் 17:17, 18:12. அப்பொழுது அபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, எப்படியா? முகம் குப்புற விழுந்து சிரிச்சானா? இவர் பேசுறதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் எனக்கு என் பேர்ல எல்லாம் ஒரு நினைவா இருப்பாரா? வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வத்துக்கு நானெல்லாம் ஒரு பொருட்டா? எத்தனையோ என்னை விட ஜெபிக்கிறவர்கள் உண்டு, என்னை விட பரிசுத்தவான்கள் உண்டு, என்னை விட தேவனுக்கு பிரியமான உகந்த மனிதர்கள் எத்தனையோ பேர் உண்டு. என்னையெல்லாம் அவர் நினைவுல வச்சிருக்க போறாரா? கர்த்தர் ஒருத்தன் பேர்ல
நினைவா இருந்தார்னா அவன் வனாந்தரத்துல இல்ல, மோசையை போல யாருக்கும் தெரியாம எங்கேயோ போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். அங்கேயும் போய் அவனை சந்திப்பாரு. ஒரு தாவீதை போல எதுக்கு லாயக்கு சொல்லி, நீ வனாந்தரத்துக்கு தான் லாயக்கு, நீ ஆடு மேய்க்க தான் லாயக்குன்னு சொல்லி குடும்பமே முடிவெடுத்து அவனை அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா அவன் பேர்ல கர்த்தர் என்ன நினைவு வச்சிருந்தாரோ அதை நிறைவேற்ற அபிஷேக தைலம் அவனை தேடி போயே போகும். சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுது, அபிரகாம் முகம் குப்புற விழுந்து என்ன செஞ்சாராம்? நகைத்தார், சிரிச்சாராம். தேவ வார்த்தையை கேட்டப்போ சிரிப்பு வந்துச்சான். எத்தனையோ பேரு என்னென்னவோ சொல்லி நடக்கல. இதெல்லாம் நடக்காதப்போ தேவ வார்த்தை என்ன செஞ்சிட போது நினைச்சாராம். இதை விட அந்த அம்மா சிரிச்சேதான் பயங்கர கொடுமை. 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்களேன். அந்த அம்மா எப்படி நகைச்சாங்களாம்? மனசுக்குள்ளே சிரிக்கிறது. மனசுக்குள்ள சில நேரத்துல தேவ வார்த்தைகளை கேட்கும் போது எத்தனை முறை இதெல்லாம் நடக்க போகுதா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் நடக்குமா, எத்தனை நாள் யோசித்திருப்பீங்க. ஆனா வசனம் சொல்லுது, இங்க அபிரகாமும் சாராளை என்ன செஞ்சாங்களாம்? தேவ வார்த்தையை கேட்ட போது நகைத்தார்கள். நான் வசனம் சொல்லுது, யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் சாப்டர் 2 verse 21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். படிங்க பாப்பா சத்தமா. தேசமே பயப்படாதே. இங்கிலீஷ்ல படிங்க. Do not be afraid, land of Judah. Be glad and rejoice. Surely the Lord has done great things. Amen. Amen. தெலுங்குல படிங்க பாப்பா. ஜோவேல் 2 verse 21. దేశమా భయపడక సంతోషించి గంతులుగా ఇవ్వు. యెహోవా గొప్ప కార్యములు చేసెను. యెహోవా గొప్ప కార్యಗಳನ್ನು చేశాడు. கர்த்தர் நீ மகிழ்ச்சியா இருந்தனா, சபையே நீ மகிழ்ச்சியா இருந்தனா, என் குடும்பம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பமே நீ மகிழ்ச்சியா இருந்து பாரு. கர்த்தருடைய வாழ்க்கையில என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை செய்வார். எப்போ இந்த அண்ணா துக்கப்படுறதை விட்டாலோ, அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, என் மனசு இப்ப எப்படி இருக்குது கர்த்தருக்குள்ள. பாருங்க 1 சாமுவேல் சாப்டர் 2 verse 1 பாருங்களேன். என் இருதயம் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறது? களி கூறுகிறது. இந்த ஹாப்பினஸ். இங்க சில விஷயத்துல பாரப்படுறதை விட்டுடுங்க, துயரப்படுறதை விட்டுடுங்க, வருத்தப்படுறதை விட்டுருங்க. தெலுங்குல என்ன சொல்றது? துயரப்படுறதை விட்டுடுங்க. యెహోవా యందు నాకు మహాబలము కలిగెను. నీ వల్ల రక్షణను బట్టి సంతోషించుచున్నాను. నా విరోధుల మీద నేను అతిశయపడుచున్నాను. அதேలా எனிமிக்கு முன்னாடி இங்கிலீஷ்ல படிங்க, சத்தமா படிங்க. Then Anna prayed and said, My heart rejoices in the Lord. My heart will rejoice in the Lord. Rejoice. சொல்லுங்க rejoice. என் மனசு இப்ப எப்படி இருக்குது? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்குது? சந்தோஷமா இருக்கின்ற. ஆனா இதே அண்ணாளு அது முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தா? சொல்லுங்க. ஒப்பாரியா இருந்தா. ஆண்டவர் மறுபடியும் நாங்க வார்த்தையை கொடுக்கறோமா, நீ வீட்டுல போய் அழுகுனாரா? இங்கோடும் அழுகை விட்டுருந்தாரு. பாரப்படாத. ஏதோ ஒரு விஷயம் நீ நினைச்சதுக்கு எகென்ஸ்டா நடந்துருச்சு, நீ நினைச்ச மாதிரி நடக்கல. நான் என்னமோ கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் செய்யறேன்,
கர்த்தர் பிரியப்படுறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு ரிஜாய்ஸ், ஒரு ஜாய்ஃபுல்னஸ் இன்னும் வரலையே. பாரப்படாத. ஒரு நக்கலா சிரிக்கிறது இந்த அப்ரஹாம் மாதிரி சரால் சொன்ன உண்மை நக்கலா. எவ்வளவு கேட்டுட்டாங்க, எவ்வளவு வார்த்தை கேட்டு இருக்கிறோம். நான் வசனம் சொல்லுது, அதே சாரால என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ஜெனிசிஸ் சாப்டர் 21:6. சீக்கிரமாடுங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து பாருங்களேன். கர்த்தர் என் அவமானத்தை நீக்கி ದೇವರು ನನ್ನನ್ನು ನಗುವಂತೆ ಮಾಡಿದ್ರು. ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? மனசுக்குள்ள என்ன சொன்னா? தேவ வார்த்தையை கேட்ட போது என்ன சொன்னா? மனசுக்குள்ளேயே சிரிச்சா. சரிங்க பாப்பா, மனசுக்குள்ளேயே நடக்குமா, ஆகுமா, குழப்பம். பிள்ளை எதிர்காலம் என்ன ஆக போகுது, பிள்ளைகளுடைய படிப்பு என்ன ஆக போகுது, என் பையன் வாழ்க்கை என்ன ஆக போகுது, கர்த்தர் என் குடும்பத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, இந்த காரியத்தை குறிச்சு தேவ திட்டம் என்ன, அந்த காரியம் என்ன நடக்கலையே. இப்படி எல்லாம் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சாம்? மனசுக்குள்ள அவளுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு ஏளனமான சிரிப்பு இருந்துச்சாம். இப்ப சிரிப்ப கர்த்தர் நிஜமா மாத்தினாரு. அந்த ஏளனமான சிரிப்ப அவ வாழ்க்கையில நிஜமா மாத்தினாரு. நீங்க உங்களை பார்த்து யாரோ ஒருத்தங்க ஏளனமா சிரிக்கலாம், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கப்படாது. எங்கேயும் போய் உன் துக்க முகத்தை காட்டாத, துக்கமா போய் நிக்காத. வேலை செய்யற இடத்துல போய் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் எப்படி நிக்காத? துக்கமா நிக்காத. கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவருடைய நல்ல மனுஷன். அவருடைய கேரக்டர் என்னன்னா, ஏமாந்தா கடன் வாங்கிடுவாரு. எவனாவது ஏமாந்தா என்ன செஞ்சிருவாரு? கடன் வாங்கிடுவாரு. பயங்கரமான ஆள். 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறோம். ஏற்கனவே 2 பேரும் ஒரு ஸ்தாபனத்துல வேலை செய்யறோம். மறுபடியும் இன்னொரு ஸ்தாபனத்துக்கு 2 பேருமே என்ன போறோம்? வேலைக்கு போறோம். ஏற்கனவே இருந்த ஸ்தாபனத்துல சிலுவை போட்டுட்டாங்க. சம்பளம் சேலரி வர்றதுக்கு முன்னாடி இவர் எல்லாத்தையும் வாங்கிடுவார். அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் பாருங்க ஐயாப்பா, அந்த மாதிரி சொல்வார். ஒரு நாள் தலைமை போகிற காரியை துப்பிட்டார். பாருங்க பிரதர், இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி சேலரி வர்றதுக்கு முன்னாடியே 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, 5000 கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க கேட்க கூடாது. வேலையில நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கட்டத்துல அவர் மனம் உடைஞ்சி, நானும் மனம் உடைஞ்சு அவரை கூப்பிட்டு வெளியே வந்தேன். சரி, இன்னொரு ஸ்தாபனத்துக்கு 2 பேரும் போறோம். இன்றையாச்சு. அவருக்கு ஒரு சர்ச்சை, எனக்கு ஒரு சர்ச்சை கொடுத்துட்டாங்க. ஊழியர் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்தாபனத்துல போன உடனே என்கிட்ட கேட்டாங்க, அவர் எப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ரொம்ப நல்லவரு, கடன் ஒண்டி கொடுத்துறாதீங்க. அவர் ரொம்ப என்ன சொன்னேன்? ரொம்ப நல்லவரு, கடன் உண்டு எனக்கு தெரியாம கொடுத்துறாதீங்கன்னு. தலைமை போதகர் கேட்டாரா? அந்த ஆள் மண்டை இந்த ஆள் கழுவிட்டுக்கிறார். ஒரு நாள் எனக்கு ஒரு போன் கால் வருது, கொஞ்சம் ஆபீஸ் கிட்ட வர முடியுமான்னு. போனா ஒரு லிஸ்ட் எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு. உங்க ஃப்ரெண்டு இது வரைக்கும் 1,65,000 வாங்கிட்டு இருக்கிறாரு. 1,00,000. 3 பசங்க வேலை செய்யறாங்க. ஒரு பையன் ஃபாரின்ல இருக்கிறான். அவருக்கு 2 சர்ச் இருக்குது. மருமக வேலைக்கு போகுது. ஆனா கூட பிரச்சனையை சொல்லி எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறாரு? 1,65,000. இப்போ தலைமை போதர் கேட்டாரா, எப்ப கொடுக்குறேன்னு. கேட்டீங்கன்னா ஊழியத்தை விட்டுருவாங்க. கேட்டா என்ன சொன்னாரா? சபையை விட்டுட்டு போயிடுவான்னாரா. அவருக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு எனக்கு போன் அடிச்சார்.
அதனால கடன் வாங்கும்போது நல்லா வாங்கினாரு. கேட்டா இப்ப இப்படி சொல்றாரு. 2 நாள் முன்னாடி கூட யாரோ சொன்னாங்க, யாரோ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப கடனை கேட்டா எங்க வீட்டுக்காருடைய மரணத்துக்கு நீங்க தான் காரணம் கொண்டாட்டி எழுதி வச்சிருவாளாம். என்ன நூதனமான திருட்டு பழக்கம். ஆமென். ஆனா நம்ம திருந்த மாட்டோம். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? திருந்த மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் கொடுக்கிறது தப்பு கிடையாது, உதவி செய்யறது தப்பு கிடையாது. ஆனா சில நேரத்துல நம்ம கடன் கொடுத்ததுனால ஒரு இடரல் வந்துடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒரு போராட்டம் வந்துடக்கூடாது. நீங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியல. நிறைய காரியங்களை கடந்து வந்ததுனாலதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். கடைசியில இந்த ஊழியக்காரர் அதை பத்தி பேசினப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் அந்த ஆளுகிட்ட இல்லையா பணம்? இந்த 1.5 லட்சம் ரூபாய் தான் அவனுக்கு உறுத்துதான்ட்ட. எப்படி சொன்னாரு? இந்த 1.5 லட்சம் ரூபாய் தான் அந்த ஆளுக்கு இப்போ முக்கியமா? அது கேஜிஎஃப் ஸ்டைல்ல சொன்னாரு. ஏன்னா அவர் மாறி பார்த்துட்டாரு. நான் ஒரே வார்த்தை, நீங்க ஆச்சு அவராச்சு, இந்த கிழவனுக்கும் சொன்னேன், என் பேச்ச கேட்கல, படுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இத கேட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசுறது. பல வருஷம் ஃப்ரெண்டு, ஒரே தட்டுல சாப்பிட்டுருக்கோம். 2 பேரும் நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா அவர் வராம இருக்க மாட்டாரு, அவர் வீட்டுல ஒண்ணுன்னா நான் போகாம இருக்க மாட்டேன். எனக்கு இப்போ சின்னதா ஒரு நெஞ்சு வலிக்குதுன்னா உங்களுக்கு யாருக்கு போன் பண்ண மாட்டேன், அவருக்கு தான் போன் அடிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆளே ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாரு. அவ்வளவு ஃப்ரெண்டு. எப்பாளால இருக்கிற 10 நிமிஷத்துல வந்து நிப்பாரு. பரப்பர அந்த மாதிரி வண்டி ஓட்டுவாரு. இன்னைக்கு ஒரு போன் கால். எங்க அப்பா மரணத்தை முன்னாடி நடத்தினவர் அவர் தான். என் பிள்ளை பெரிய பிள்ளையானப்ப ஃபங்க்ஷன் நடத்தினது அவர் தான். சபையில எல்லா நல்லது கெட்டது என்னென்ன இருக்குதோ அவர் இல்லாம நான் நடத்தினதே கிடையாது. ஒரு பிரச்சனை சில நேரத்துல வேற மாதிரி கொண்டு போய் விட்டுட்டோம். நம்ம லைஃப்ல உள்ள ஹாப்பினஸ் புடிங்கிறது. நம்மளே ஒண்ணு நினைப்போம், நம்மளே ஒண்ணு நினைச்ச ஒரு காரியத்தை சொல்லுவோம், ஆனா பிரச்சனை வேற மாதிரி கொண்டு போய். வசனம் சொல்லுதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அந்த அதுல 23வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:23 வாசிங்களேன். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரா? யோவேல் chapter 2 verse 23. சீயோன் குமாரரே, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, அவர் தக்கபடி மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தக்கபடி, அதுக்கு தக்கபடி கர்த்தர் என்ன செய்வாராம்? முன்மாரியை கொடுத்து, முன்மாதிரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அப்போ நம்ம யாரெல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்களோ, சந்தோஷமா இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில என்ன வச்சிருக்கிறாராம்? என்ன வச்சிருக்கிறாரு? என்ன வச்சிருக்கிறாரு? முன்மாரியையும் பின்மாரியும் வச்சு. தலைமை போதுங்கிற ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு, பாஸ்டரும் ஊழியர் செய்யறாரு, அதுவும் அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சம்பளத்துல 2000 ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா அட்வான்ஸ் ஒரு 3000 ரூபாய் கொடுங்கன்னு வந்து நின்னதே கிடையாது. உங்க வீட்டுல 5 பேர் வேலை செய்யறாங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை. சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே நீ என்ன வாங்கிடுற? சம்பளத்தெல்லாம் வாங்கிடுற,
சேலரி மீட்டிங் எல்லாரும் வந்தா நீ என்ன செய்யறது இல்ல? வரது கிடையாது. சேலரி மீட்டிங்க்கு வரதே கிடையாது. சில நேரத்துல நம்ம எப்படி பிரச்சனைகளுக்குள்ள மாற்றம் பாருங்க. இப்படித்தான் நீ வேலை செய்யற இடத்துல உங்களை குறிச்சு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கணும், ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கணும். உங்க குடும்பத்துல உங்களை குறிச்சு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். உங்க பேரண்ட்ஸுக்கு உங்களை குறிச்சு என்ன இருக்கணும்? ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். என்ன சொல்லுது? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நான் பிரச்சனைக்குள்ள இருக்கிறேன்னா ஒரு கட்டத்துல நீங்க கட்டின மனைவி கூட உங்களை நம்பாது. சும்மாவே ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தீங்கன்னா உங்களை கட்டின கணவனார் கூட உங்களை நம்ப மாட்டாரு. என்னப்பா இது, உங்களை கட்டினதே போதுண்டான்னு இழந்துறாரு. என்ன வேணும்னாலும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? முழங்கால்கள். சொல்லுங்க, முழங்கால நின்னு பாரு. கர்த்தர் உனக்கு ஏற்கனவே என்ன வச்சிருக்கிறாரா? உனக்கான ஒரு திட்டம், உனக்கான ஒரு பிளான வச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? முன்மாதிரியும் பின்மாரியுமான பிளஸிங். அவருடைய கோலும் தடியோனை ஏற்றுன்னு சொன்னாரு. இப்போ சரளா எப்படி சொல்றாங்க? சரளமா எப்படி சொல்றாங்க? வாசிங்க 21:6. அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட என்ன செய்வார்கள்? நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பார். பாத்தீங்களா? வசனம் சொல்லுது, கர்த்தர் அவர் அவமானத்தை நீக்கினாராம். அவளுடைய அவமானத்தை சொல்லுங்க, எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்கிற அவமானங்களை நீக்குவார், இல்லாய்மைகளை நீக்குவார், வறுமைகளை நீக்குவார், குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. எலிசா ஒரு அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா என்னோ பண்ணி பார்த்துட்டோம், கடன் பிரச்சனை, போராட்டம், வலி, என்ன செஞ்சாலும் நல்லாக முடியல. கடன்காரங்க என் பிள்ளைகளை என்ன செய்யறாங்க? அடிமைகளா கேட்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க. ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுல என்னமா இருக்குன்னு கேட்கிறாரு. என்ன இருக்குன்றாங்க, ஏற்றுவாங்க. மனுஷன் அதை என்ன செய்யறாரு? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பிளஸ் பண்றாரு. நடந்தது என்ன? அந்த அம்மா வீட்டுல இருக்கிற பாத்திரமெல்லாம் நிரம்பி, அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிற பாத்திரமெல்லாம் நிரம்பி, கடைசியில பசங்க சொல்லுவாங்க, மம்மி இதுக்கு மேல என்ன இல்ல, பாத்திரம் இல்லன்னு பார்த்தா நினைச்சு. தேவன் உங்களை எப்படி பிளஸ் பண்ண போறாரு, எந்த ரீதியில பிளஸ் பண்ண போறாரு, எப்படி உன்னை உயர்த்த போறாரு, எப்படி இந்த வறட்சியான காலத்துல ஆத்துமாவை நினமுள்ளதாக்கி கொழுமையாக்கி நடத்த போறாரு சொல்ல முடியாது. அவருடைய அதிசயங்களை எல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆனா நீ எப்படி இருக்கணும்? தெசலோனிக்கேயருக்கு எப்படி எழுதுறாரு? தெசலோனிக்கேயருக்கு எப்படி எழுதுறாரு? 5:16 எப்போதும் எப்படி இருங்க? சந்தோஷமாயிருங்க. சாராளை எதுக்கு சொல்றாங்க? என்ன கர்த்தர் இப்போ நகைக்க பண்ணினார், என்னோடு கூட நீங்களும் என்ன செய்யுங்க? நகையுங்கள், சிரிங்க. பிலிப்பியர் 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன்றார். ஏன் சந்தோஷம்னா ஒரு மனுஷனுடைய என்னது ஸ்ட்ரென்த். சொல்லுங்க, சந்தோஷம் தான் ஒரு மனுஷனுடைய
ஸ்டெட். நீ சந்தோஷத்தை இழந்துட்டேன்னா பாருங்க, உங்களை அறியாம உங்க பாடியில எல்லா பிரச்சனைகளும் வந்து சார், நோய்வாய்ப்பட்டுடுவீங்க, ஒடுங்கிடுவீங்க. என்ன என்ன வந்தாலும் கர்த்தருக்கு என்ன சொல்லுங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினைச்சு பாருங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு. சந்தோஷம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க வருத்தத்தோட அண்ணாள போல சபைக்கு வரணும்ன்றது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கதான் கர்த்தர் உங்களை சபைக்கு கொண்டு வந்தாரு. என்ன வந்தாலும் சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. மன மகிழ்ச்சி எதை கொண்டு வருமா? முக மலர்ச்சியை கொண்டு வரும். நீங்க மனசுல சந்தோஷமா இருந்து பாருங்க, நீங்க பார்லருக்கே போக வேண்டாம். உங்க கண்ணாடி முன்னுக்கு போய் நின்று உங்க மூஞ்ச பார்த்து குறுகுறு ஏன் மூஞ்சி தானான்லாம் பார்க்க வேண்டாம். சம்பளத்துல பகுதி பணத்தை எதுக்கு செலவு பண்ண வேண்டாம். பியூட்டி ஐட்டத்துக்கு செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஐயா சொன்னாரு, ஒரு அம்மா நைட்டு 12 மணிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சான். கண்ணை திறந்து பார்த்தானே, 12 மணிக்கு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் ரசிக்கணும் ஏன்டா பண்ணிட்டு கிடக்காளா. அப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு மொபைல் எடுத்து இப்படின்னாலாம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சான் அந்த பொம்பளை மொபைலுக்கு எதை வச்சிருக்காளாம். இப்ப வைக்கும் போது மேக்கப் பண்ணி வச்சிருந்திருக்கிறா, நைட்ல மூஞ்ச காட்டா அது ஓபன் ஆகல. கொடுமை எப்படி இருப்பாரு. மொபைல் வாங்கும்போது எந்த மூஞ்ச வச்சிட்டா, மேக்கப் மூஞ்ச வச்சுக்கிறா. இப்ப ஒரிஜினல் மூஞ்ச காட்டினா அதுக்கு அடையாளம் தெரியலையா, நீ யாரோன்னு கேக்குதான். அதுக்கு இந்த அம்மா போய் என்ன போட்டுக்கிட்டு இருந்தாலாம். இப்படிப்பட்ட பைத்தியக்கார உலகத்துல வாழ்றோம்ல. வசனம் சொல்லுது, மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்கும். மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை கொடுக்கும். உங்க மனசு சந்தோஷமா இல்லைன்னா உங்க முகத்தை பார்த்தா, அதனாலதான் நிறைய பேரு என்ன ஒரு மாதிரி வாடி இருக்கீங்க, இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஏன் இப்படி, ஏன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அகத்தின் அழகு உங்க முகத்துல தெரியும். அதனால இப்ப அகத்தை எப்படி வச்சுக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, சிலர் எடுப்பேன் சிரித்த முகமாய் செய்வேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. வசனம் என்ன சொல்லுது, தெசலோனிக்கேயருக்கு எப்படி எழுதுறாரு, எப்போதும் சந்தோஷமா இருங்க. 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுது, 2 கொரிந்தியர்ஸ் 13:11 சொல்லுது, சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருந்தால் உங்கள் தேவன் உங்களோடு இருப்பார். இருக்கா? படிக்க சந்தோஷப்படுவீ, கிரமப்படுத்திக் கொள்வீ, தைரியம் உள்ளவராகி, மனசுள்ளவராகி, ಸಮಾಧಾನದಿಂದಿರಿ. ಪ್ರೀತಿಯನ್ನು ಶಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನು. எப்ப கர்த்தர் எப்ப உங்க கூட இருப்பாரா? எப்படி எப்படி இருக்கணுமா? சமாதானமா சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் நல்ல சீர் பொருந்தினவங்களா இருக்கணும், ஆறுதல் உள்ளவங்களா இருக்கணும், ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், சமாதானமா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் உரிய தெய்வம், ஆறுதலாகிய தெய்வம் யாரு கூட இருப்பாராம்? இப்ப துக்கத்தோடு கூட இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புருஷனே உங்க கூட வாழ முடியாதுன்னு நினைக்கும் போது, நீங்களே இந்த ஆளு கூட எல்லாம் வாழ முடியாது நினைக்கும் போது, உங்க பிள்ளைங்களே எனக்கு போய் இப்படி ஒரு தகப்பனும் தாயும் கிடைச்சிருக்கான் நினைக்கும் போது, உங்க வேதனையா இருக்கிற பிள்ளைகளை பார்த்து நீங்க துக்கப்படுறத மாதிரி ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு ஓடிய போகுது. இருந்து எப்படி இருக்கும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. வேலைக்கு எப்படி போங்க, வீட்டுக்கு எப்படி வாங்க, காலேஜுக்கு எப்படி போங்க, மகிழ்ச்சியா இருக்கும்.
பிள்ளைங்க ஏதோ தொல்லை கொடுக்குறாங்களா, குடும்பத்தில் ஏதோ பிரச்சனையா, போராட்டம் நிறைய இருக்கா, சந்தோஷத்தை விட்டுறாத. நீங்க எப்போ சாத்தான் நீங்க அழுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். சாத்தான் எப்படி, நீங்க எப்போ அழுவீங்க, எப்போ நீ துக்கமா இருப்ப, எப்போ நீ பாரப்படுவ, எப்போ நீ வெசனப்படுவ, எப்போ நீ வேதனைப்படுவ, அதை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். நிறைய நேரத்துல யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, யாரோ என்ன பேசிட்டாங்க, யாரோ என்ன இப்படி நினைச்சிட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்பெல்லாம் நம்மளை பார்த்து கேட்கறது என்ன தெரியுமா? நான் உன்னை சொன்னனா, நான் உன்னை அப்படி நினைச்சேனா, உன்னை பத்தி தெரிஞ்சனால தானடா உன்னை நான் அபிஷேகம் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை எனக்கான பிள்ளையா வச்சிருக்கிறேன்ற. ஆனா நாம ஊர்ல இருக்கிறவன் சொன்னதெல்லாம் தலையில போட்டுக்கிட்டு தலை வெடிக்குது, தலையே துண்டா போகுது. தேவையா இது? சமாதானமா சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானம் கொடுங்கப்பா. என் குறைகளை குறிச்சோ, என் இல்லாய்மைகளை குறிச்சோ, என் வறுமையை குறிச்சோ, எனக்கு இன்னும் நடக்காத காரியங்களை குறிச்சோ நான் அதையெல்லாம் நினைச்சு ஏளனமா சிரிக்காம எல்லாவற்றையும் எனக்காக கர்த்தர் ஏற்ற நேரத்துல செய்ய என்ன எல்லாரும் முன்னாடி களிக்கூற பண்ண, என் வாயை திறக்க பண்ண, என் சத்துருக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சொல்லுங்க, என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். வசனம் சொல்லுது, ஏசாயா 49:15 சொல்லுது, தோ பெற்ற தாயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் ஒருவேளை அந்த பிள்ளையை மறந்து போவாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை. இதை விட என்னங்க, யாரு உங்களை மறந்தாலும் சரி, யாரு உங்களை நினைக்கலாட்டி சரி, யாரு உங்க கூட இருக்கிறார்? உங்களை மறவாத தெய்வம் கூட. ஒரு அம்மாட்ட பேசும்போது சொல்றாங்க, என் பையனுக்கு சில நேரத்துல போன் பண்றேன், போன் எடுக்கிறது இல்ல, பல முறை போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. எப்பமோ ஒரு தடவை போன் பண்ணா, என்னப்பா அன்னைக்கு அத்தனை போன் பண்ண நீ எடுக்கவே இல்லையே? இல்ல நான் மொபைலையே பார்க்கலன்றான். மொபைலையே எப்படி சொல்றாங்களா? மொபைலையே பார்க்கல. என்ன 4 நாளாகும். வசனம் என்ன சொல்லுது? ஒரு தாய் கூட தன் பிள்ளைய மறந்துருவா. உங்க பிள்ளைங்க உங்களை மறந்துடலாம். உங்க 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 உழைப்பு தேவைப்பட்ட போது, உங்க பணம் தேவைப்பட்ட போது அன்னைக்கு அம்மா அம்மான்னு இருப்பாங்க, அப்பான்னு இருப்பாங்க. இன்னைக்கு உங்க ஞாபகம் கூட இருக்காது அவங்களுக்கு. நீங்க நிறைய பேருக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு போன் பண்ண கூட நேரம் கிடையாது, கேட்டா பிஸியா இருக்கிற. இவங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பெற்றோர்கள் பயப்படுற காலத்துல இருக்கிறோம். உங்க அம்மா ஒரு வார்த்தை கேட்டதுனாலயோ, உங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டதுனாலயோ, இல்ல உங்க பிள்ளைங்களா நீங்க உங்க பிள்ளைகளை விசாரிச்சதுனாலயோ ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. நான் வசனம் சொல்லுது, தாயானவள், படிங்க பாப்பா அந்த வசனத்தை, தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் போவாளோ, தன் பாலகனை மறப்பாளோ. யார் இந்த உலகத்துல உங்களை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. சம்பளம் போட வேண்டிய ஓனர் சில நேரத்துல மறந்துடுவான். தேவ பிள்ளையே, எங்கோ இருந்து வர வேண்டிய உதவி நின்று போகலாம். யாரோ உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம போகலாம். யாரோ நீங்க நினைச்ச மனிதர்கள் இன்னைக்கு உங்களை அற்பமா நினைச்சிருக்கலாம். கர்த்தரை மறக்கிறவர் அல்ல, உள்ளங்கையில வைத்திருக்கிறார், உள்ளங்கையில வைத்திருக்கிறார். அதான் சொல்றாரு, உன் மதில்கள் எப்போதும், உன் பிரச்சனை எப்போதும் யாருக்கு முன்னாடி இருக்கு? ஏன் முன்னாடி இருக்குன்றாரு அடுத்த வசனத்துல. தேவ பிள்ளையே, ஹாப்பியா இருங்க, மகிழ்ச்சியா இருப்பதான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இதை எப்போ ஆபகுக் தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாரோ, நீங்க அந்த ஆபகுக் புஸ்தகத்துல படிச்சு பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சுட்டான். பல அதிசயங்கள், பல அற்புதங்களை கர்த்தர் அவரை காணும்படி செய்தார். இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துட்டு போங்க,
ஆமாண்டவரே, நிறைய நேரத்துல என்ன அழிவிலிருந்து நீங்க மீட்டீங்க, நாசத்திலிருந்து மீட்டீங்க, பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்துங்க, பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் இருந்து என்ன விடுவிச்சீங்கப்பா. நான் எத்தனையோ முறை நான் மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நீங்க செஞ்ச நன்மைகளோடு கூட இந்த சந்தோஷத்தை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லுங்க. உங்க சந்தோஷத்தை, உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, இதோ பரலோக தேவனுடைய சந்தோஷத்தை என் வாழ்க்கையில நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி பாருங்க. வாழ்க்கையில நிறைவான 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 மகிழ்ச்சியை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.